الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता जुमे में मैंने கடந்த ஹுத்பாவில் நான் ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு பற்றிய முன்னறிவிப்பு பற்றி கூறியிருந்தேன். அதில் அன்னார் வெளிப்படையான மற்றும் மறைவானதுமான அறிவுகளை கொண்டு நிரப்பப்படுவார்கள் என்ற செய்தியும் இருந்தது. அன்னாருடைய அறிவும் இறை ஞானமும் மேலும் திருக்குர்ஆனின் விரிவுரைகள் குறித்த பார்வையும் குறித்தும் அவற்றை பற்றி மற்றவர்கள் வெளிப்படுத்தியிருந்த கருத்துகள் குறித்தும் குறிப்பிட்டேன். அவற்றை தொடர்வதாயின் மாத கணக்கில் அல்ல வருட கணக்கில் கூற முடியும். அவற்றை கூறுவது சாத்தியமில்லை. ஆனால் சென்ற ஹுத்பாவில் நான் ஒரு விஷயத்தை கூற விரும்பியிருந்தேன். நேரம் குறைவாக இருந்ததால் சொல்ல முடியவில்லை. அதனை இன்று கூறுவேன். இது இன்றிலிருந்து 90 ஆண்டுகளுக்கு முந்தைய விஷயமாகும். அதுவும் இந்த நகர் லண்டனுடன் தொடர்புடையதாகும். உங்களுள் அநேகர் அறிந்திருக்கக்கூடும். செப்டம்பர் 1924 ஒரு சர்வசமய கருத்தரங்கு நடத்தப்பட்டது. ஹஜ்ரத் ஹலீஃபத்துல் மஸீஹ் சானி அவர்களும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இக்காலத்திலாவது அஹ்மதிகள் மீது உலகின் பல்வேறு இடங்களில் அநீதி இழைக்கப்படுகிறது என்று நம்மை பற்றிய அறிமுகம் ஏற்பட்டுள்ளது, தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணத்தால் பல மனித உரிமை கழகங்களின் பார்வையும் நம் மீது விழுகிறது. இந்த தொடர்புகளின் காரணத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் படித்தவர்களும் இங்கும் சரி மற்ற இடங்களிலும் சரி நம்மை அறிந்துள்ளனர். ஆனால் அக்காலத்தில் இவை எதுவும் இருந்ததில்லை. இருந்தும் அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தினான். கான்பரன்ஸ் நடத்தக்கூடியவர்கள் தமக்குள் ஆலோசனை செய்துவிட்டு அன்னாரை லண்டன் வந்து இஸ்லாம் மார்க்கம் பற்றி எடுத்துக் கூறுமாறு விண்ணப்பித்தனர். அல்லாஹ் தஆலாவுடைய சிறப்பான உதவினாலேயே இது நடந்தது. நாம் ஜமாத்தின் அக்கால நிதி நிலைமையை பார்க்கும் பொழுது 11 பேரை கொண்ட ஒரு குழுவுடன் அன்னார் லண்டனுக்கு வந்தது சாதாரண விஷயம் அல்ல. முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது செலவை தாமே ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்களுக்காக கடன் வாங்க வேண்டியிருந்தது. முதலில் செல்ல வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. பிறகு துஆ, இஸ்திகாரா மற்றும் ஜமாத்துடன் ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. அல்லாஹ் தஆலாவுடைய உதவியின் காட்சியை அங்கு ஒவ்வொரு இடத்திலும் பார்க்க முடிந்தது. இது கலீஃபத்துல் மஸீஹின் முதல் ஐரோப்பிய சுற்றுப்பயணமாக இருந்தது. சிரியா, எகிப்து, பலஸ்தீன் போன்ற நாடுகளுக்கும் சென்றார்கள். அரபு நாடுகளுக்கு ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹை தவிர வேறு எந்த கலீஃபாவும் சென்றதில்லை. அதற்கு பிறகு சூழ்நிலைகள் மோசமாகிக் கொண்டே சென்றன. கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன. இப்போது நான் அந்த கான்பரன்ஸ் உடைய பல்வேறு அம்சங்கள் மற்றும் ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் குறித்த ஆங்கிலேயர்களின் தாக்கங்கள் பற்றி எடுத்து வைப்பேன். அன்னாரின் சுய மேன்மைகள் மற்றும் அவர்களின் பரந்த ஞானம் குறித்து அவர்கள் கூறுகின்றனர்.
இது நமது இளைஞர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய வரலாற்று அம்சங்களும் ஆகும். उस जमाने में सफर तो बहरी जहाज के जरिए होते थे. அக்காலத்தில் கப்பல் மூலம் பயணம் செய்யப்பட்டது. एक रोज मुस्लिम பல நாட்கள் பிடித்தன. अपने साथियों के साथ ஒரு நாள் முஸ்லிம் மவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு தமது உடன் இருந்தவர்களுடன் தொழுது கொண்டிருந்தார்கள். सेकंड क्लास के दरमियान கப்பலின் மேல் தளத்தில் முதலாம் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு பகுதிகளுக்கு இடையில் தொழுகை நடந்தது. साथी बैठे थे तो जहाज का जो डॉक्टर था தொழுகை முடிந்து அமர்ந்திருந்தார்கள். உடன் வந்தவர்களும் அமர்ந்திருந்தனர். तो बेख्तियार उसके मुंह से அப்போது அங்கிருந்த ஒரு டாக்டர், அவர் இத்தாலியனாக இருந்தார். அவர் கடந்து செல்லும் பொழுது இவர்கள் உட்கார்ந்திருப்பதை பார்த்து डॉक्टर शिंटो की அவர் வாயிலிருந்து தம்மை அறியாமல் இவ்வார்த்தை வந்தது, मैं हैरत था. ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் 12 டிசிபிள்ஸ். डॉक्टर जो था इटालियन और को அதாவது இயேசு மசீஹும் அவரது 12 சீடர்களும். उसने कैसी सही और आरफाना बात की है. டாக்டர் ஹஸ்மத்துல்லா சாப் உடைய ரிவாயத் ஆகும் இது. रानों के साथ जो 11 साथी थे इनमें நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். जो अपने तौर पर அந்த டாக்டர் போப் வசிக்கின்ற இத்தாலி நாட்டை சார்ந்தவர். அவர் எவ்வளவு சரியான ஞானமிக்க வார்த்தையை கூறினார். ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் 11 பேர் உடன் இருந்தனர். पेश करता हूँ. அவர்களுடன் 12வது நபராக சௌத்ரி முகமது ஷரீப் சாப் வக்கீல் இருந்தார். அவர் தமது செலவில் பயணத்தில் கலந்து கொண்டார். सिलसिले में सोशलिस्ट लीडर जो थे दुनिया में வெம்ப்ளே கான்பரன்ஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த கருத்தரங்கின் வரலாற்று சம்பவ பின்னணிகள், நோக்கங்கள் குறித்து எடுத்து வைக்கின்றேன். मजहबी कॉन्फ्रेंस में मुनक़िद की 1924 ममलिकत के उस जमाने में बरतानिया की हुकूमत பிரிட்டனின் புகழ்பெற்ற விம்ப்ளே கண்காட்சியின் அமைப்பாளர் வில்லியம் லாஃப்டஸ் என்பவர் இந்த வருடம் கண்காட்சியுடன் ஒரு சமய கருத்தரங்கும் நடத்த வேண்டும் என்று தனது கருத்தை எடுத்து வைத்தார். नुमाइश के அப்போது உலகம் முழுவதும் பரவி இருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இருந்த பல்வேறு நாடுகளில் இருந்து அறிஞர்களை அழைத்து வந்து அவர்களை கொண்டு यूनिवर्सिटी गया जो தத்தமது மதத்தின் கொள்கைகளை பற்றி எடுத்து வைக்க செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. स्कूल ऑफ ओरिएंटल स्टडीज கண்காட்சியின் அமைப்பாளர்களுள் கிழக்கத்திய அறிவு படைத்த மேனாட்டு அறிஞர்களும் அடங்கியிருந்தனர். कमेटी कायम करती गई. அவர்களும் இக்கருத்தில் ஒன்றுபட்டனர். और 22 सितंबर தி ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் ஸ்டடீஸ் ஆஃப் லண்டன் யூனிவர்சிட்டி இதற்கென ஒரு கமிட்டி அமைத்தது. அந்த கமிட்டியின் ஏற்பாட்டின் கீழ் பரந்த அளவில் விரிவாக இந்த கான்பரன்ஸை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. हिंदू मत इस्लाम கான்பரன்ஸ் நடத்துவதற்கு லண்டனில் உள்ள இம்பீரியல் இன்ஸ்டிடியூட் என்ற இடம் நிர்ணயம் செய்யப்பட்டது. आर्य समाज 22 செப்டம்பர் 1924 இருந்து 3 அக்டோபர் 1924 வரை நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. दलान हो இந்த கமிட்டி தான் அந்தந்த மார்க்கத்தின் சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தது. இந்து மதம், இஸ்லாம், புத்த மதம், பார்சி மதம், इस कॉन्फ्रेंस का ஜைன மதம், சீக்கிய மதம், சூஃபிசம், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், கன்ஃபூசியம் போன்ற மதங்களின் பிரதிநிதிகளை அழைத்திருந்தது. அக்காலத்தில் மௌலவி அப்துல் ரஹீம் சாப் தர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1923 ஆரம்பத்திலேயே லண்டனில் வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த கான்பரன்ஸ் நடக்கப் போவது பற்றி தெரியாது. இந்த கமிட்டியும் சொற்பொழிவாளர்களும் வடிவமைக்கப்பட்டு முடிந்துவிட்டது. शार्पस से मिले பிறகு 1924 வருடத்தின் ஒரு பகுதி கூட கழிந்துவிட்டது. किया कि इस्लाम से मुतल्लिक ஓரிடத்தில் அமர்ந்திருந்த போது அங்கிருந்த ஒருவர் இந்த கருத்தரங்கு பற்றி குறிப்பிட்டார். तो कमेटी में जिक्र हुआ इसका. மௌலானா அப்துல் ரஹீம் சாப் நையர் அவர்களுக்கு முன்னால் இந்த பேச்சு நடந்ததும் அவர்கள் அந்த கமிட்டியின் செயலராகிய MM ஷார்ப்ளஸ் के बारे में भी என்பவரை சென்று சந்தித்தார். उनकी शख्सियत और உடனே
அவரது கூற்றை கேட்டதும் இந்த கருத்தரங்கில் இஸ்லாம் பற்றிய அஹ்மதியா ஜமாத்தின் கருத்தும் இடம்பெற வேண்டும் என்று அந்த செயலர் உணர்ந்தார். उस वक्त उन्होंने सब कुछ होने के बावजूद கமிட்டியிடம் அது எடுத்து வைக்கப்பட்டது. इंतजामिया को कायल कर लिया। கமிட்டியின் துணைத் தலைவர் டாக்டர் தாமஸ் டபிள்யூ ஆர்னால்டு आसानी हुई इस प्रोग्राम என்பவர் இதன் பக்கம் கவனம் செலுத்தினார். நயீர் சாஹிபிடம் சொற்பொழிவாளர்கள் குறித்து ஆலோசனை செய்ய வேண்டும் என்று கருதினார். नईर साहब से मशवरा हुआ और तसव्वुफ के लिए அவர்களது அறிவினால் கவரப்பட்டார். சில நேரங்களில் நாம் இதுபோன்ற சமயங்களில் காலம் கடந்து விட்டது, இனி எதுவும் செய்ய முடியாது என்று அமர்ந்து விடுகிறோம். ஆனால் அவர் எல்லாம் முடிந்த பிறகும் கூட தைரியத்துடன் சென்றார். முழு அமைப்பாளர்களையும் ஒப்புக்கொள்ளவும் வைத்தார். நயீர் சாப் அவர்களுடன் அக்கமிட்டி அந்த புரோகிராமை மீண்டும் சரிபார்த்தது. இந்து மதம், புத்த மதம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளின் பெயரும் அத்துடன் சூஃபிசம் சார்பாகவும் பிரதிநிதிகள் அழைக்கப்பட வேண்டும் என்று ஆலோசனை செய்யப்பட்டது. சூஃபிசம் சார்பாக பேச சூஃபி ஹாஃபிஸ் ரோஷன் அலி சாபுடைய பெயர் எழுதப்பட்டது. கூடவே ஹதரத் ஹலிஃபத்துல் மசீஹ் சானி அவர்களுடைய அனுமதி பெறாமல் ஹதரத் ஹாஃபிஸ் ரோஷன் அலி சாப் அழைக்கப்பட வேண்டாம் என்று கூறப்பட்டது. இந்த பெயர்களெல்லாம் கமிட்டியில் எடுத்து வைக்கப்பட்டதும் டாக்டர் ஆர்னால்டு, மற்றொரு புரொஃபசர் மற்றும் பிற உறுப்பினர்கள் மிகவும் தூய உள்ளத்துடன் ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹை கான்பரன்ஸில் கலந்து கொள்ள அழைக்க வேண்டும் என்றும் ஹதரத் சூஃபி சாஹிபையும் உடன் அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுப்பதென்றும் முடிவெடுத்தனர். இவ்வாறு ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்களுக்கு பிரிட்டனில் உள்ள பெரிய அறிஞர்களின் அழைப்பு வந்து சேர்ந்தது. எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று பெரும் யோசனைக்கு பிறகுதான் அந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹதரத் ஹலீஃபத்துல் மசீஹ் சானி அவர்கள் கான்பரன்ஸுக்காக கட்டுரை எழுத தொடங்கினார்கள். அதன் மொழிபெயர்ப்பு, திருத்தம் ஆகிய பணிகளை சௌத்ரி சஃபருல்லா கான் சாப், ஷேர் அலி சாப், ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் ஆகியோர் செய்தனர். ஆனால் கட்டுரையை எழுதும்போது அது மிகவும் நீண்டுவிட்டது. அதனை படித்து காட்டுவது பொருத்தமானதாக இல்லை, அதாவது நேரம் இருக்காது. படித்து காட்ட இயலாமல் சுருக்கம் மட்டும்தான் கூறுவதும் சரியாக இருக்காது. எனவே புதிதாக வேறு ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பிறகு புதிய கட்டுரை எழுதப்பட்டது. ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் எழுதினார்கள். அது மொழிபெயர்க்கப்பட்டது. அவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள். செப்டம்பர் 23ஆம் தேதி அந்த கான்பரன்ஸ் தொடங்கியது. நான் கூறியது போன்று அந்த நாள் ஐரோப்பிய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க நாளாக இருந்தது. அன்றுதான் ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹின் ஒப்பற்ற கட்டுரை வாசிக்கப்படவிருந்தது. அது படிக்கப்படுவதன் மூலம் இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் தோற்றம் மகத்துவமிக்க முறையில் வெளிப்பட இருந்தது. ஐரோப்பாவில் இஸ்லாத்தின் தூது செய்தி சரியான கோணத்தில் எடுத்து வைக்கப்பட்டது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லண்டனில் சொற்பொழிவாற்றுவதாக கண்ட ஆன்மீக கனவு நிறைவேறியது. அதனை முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் அந்த சொற்பொழிவிலேயே குறிப்பிட்டும் இருந்தார்கள். கூறுகிறார்கள், அன்னாரின் சொற்பொழிவுக்கான நேரம் மாலை 5 மணி என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் 2.5 மணி நேரமாக மக்கள் இஸ்லாம் பற்றியும் மார்க்கம் பற்றிய விஷயங்களை தொடர்ந்து அமர்ந்து கேட்டு வந்திருந்தனர். அவர்கள் பேச்சுக்கான நேரம் வந்ததும் அங்கிருந்த மக்கள் மட்டுமின்றி வெளியிலிருந்தும் நிறைய பேர் ஹாலுக்குள் வந்தனர். அரங்கு முழுவதும் நிறைந்து விட்டது. அதற்கு முன் எந்த சொற்பொழிவுக்கும் இவ்வளவு வருகை இருக்கவில்லை. கூட்டத்தின் தலைவர் சர் தியோடர் மொரிசன் ஹுசூரை அறிமுகம் செய்தார். பிறகு மிகவும் கண்ணியத்துடனும் உணர்ச்சியுடனும் ஹுசூரிடம் விண்ணப்பித்தார். உடனே ஹுசூர் அவர்கள் எழுந்து ஒரு சொற்பொழிவு ஆங்கிலத்தில் நிகழ்த்தினார்கள். சுருக்கமாக அதில் குறிப்பிட்டார்கள், தலைவர் அவர்களே,
சகோதரிகளே, சகோதரர்களே, முதலில் நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். जिसे वो बच्चा पढ़ने का आदी नहीं है, அவனே இவ்வாறு कई कई घंटे तक 6-6 घंटे तक மக்கள் மார்க்க கேள்விகளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் பல்வேறு மார்க்க உரைகளை கேட்டு எந்த மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்றும் இந்த கான்பரன்ஸின் அமைப்பாளர்களின் உள்ளத்தில் எண்ணத்தை உருவாக்கினான். பிறகு கூறினார்கள், இதற்கு பிறகு நான் எனது சீடராகிய சௌத்ரி சஃபருல்லா கான் சாஹிபிடம் எனது கட்டுரையை படித்து காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் எனது மொழியில் கூட எழுதப்பட்ட கட்டுரைகளை வாசிக்கும் பழக்கம் உள்ளவன் அல்ல. நான் எப்பொழுதுமே சொற்பொழிவை நாவினால் உரையாகவே நிகழ்த்துவேன். 5-6 மணி நேரம் வரை கூட பேசுவதுண்டு. மார்க்கத்தின் விவகாரங்கள் இவ்வுலகத்துடன் முடிந்து விடுவதில்லை. அது மரணத்துக்கு பிறகும் கூட மறு உலகு வரை செல்லக்கூடியது. மனிதனின் நிரந்தரமான நிம்மதி மார்க்கத்துடன் தொடர்புடையதாகும். எனவே நீங்கள் இதனை ஆய்வு செய்யுங்கள், யோசியுங்கள், நீங்கள் கவனமாக கேட்பீர்கள் என்று நம்புகிறேன். तमाम लोग इस महदियत के आलम में अखीर तक बैठे रहे। இதற்கு பிறகு சௌத்ரி சாஹிப் 1 மணி நேரம் அந்த சொற்பொழிவை படித்தார்கள். மிகவும் ரசனையுடன் கட்டுரை படிக்கப்பட்டது. गुलामी, सूद और तअद्दुद ज़वाज சௌத்ரி சாஹிபுடைய தொண்டை சரியில்லாத நிலையிலும் इस हिस्से में அல்லாஹ் தஆலா சிறப்பான ஒத்துழைப்பை நல்கினான். மிகவும் நல்ல முறையில் அன்னார் படித்தார்கள். ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அதில் ஓரிடத்தில் கூறியிருந்தார்கள், சௌத்ரி சாஹிபுடைய குரலில் பேசுவது உண்மையில் என்னுடைய நாவுதான். அதாவது சௌத்ரி சாஹிப் படிக்கிறார்கள், ஆனால் அது சௌத்ரி சாஹிபுடைய நாவல்ல, அது எனது நாவாகும். இக்கட்டுரையை கேட்டவர்களிடம் ஒரு மெய்மறந்த நிலை ஏற்பட்டது. அந்த வருகையாளர் அனைவரும் அகமதிகள் என்பது போன்று காணப்பட்டது. बुनियाद और क़याम का जिक्र அனைவரும் அப்படியே அதில் மூழ்கி திளைத்து காணப்பட்டனர். फिर आपने फरमाया இஸ்லாம் பற்றி கட்டுரையில் கூறப்பட்ட விஷயங்களில் புதிய கருத்துகள் கூறப்படும் போது சிலர் தமது இருக்கைகளில் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தனர். और इसी तरह मसीह होने का दावा था। அடிமைகள், வட்டி, பலதார மனம் போன்ற விவகாரங்கள் மிக தெளிவாக அதில் விளக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்தவ ஆண்களும் பெண்களும் மிக மகிழ்ச்சியுடன் அதனை கேட்டுக் கொண்டிருந்தனர். 1 மணி நேரத்திற்கு பிறகு சொற்பொழிவு முடிந்தது. மக்கள் மிகவும் ஆக்ரோஷமாக கரவொலி எழுப்பினர். பல நிமிடங்கள் கூட்டத் தலைவர் காத்திருக்க வேண்டியதாயிற்று. இந்த உரை அன்வாருல் உலூமின் 8வது தொகுதியில் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் சுருக்கமாக ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இந்த உரையில் ஜமாத் அஹ்மதியாவின் அடிப்படை, 1989 ஜமாத்தின் நிர்மாணம் குறித்தும் குறிப்பிட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்தபடி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊதுடைய மஹ்தி என்ற வாதம் குறித்தும், அதுபோன்று மஸீஹ் என்ற வாதம் அது குறித்து இஞ்சிலிலும் இஸ்லாமிய நூல்களில் உள்ளன என்றும் குறிப்பிட்டார்கள். அவர்களுடைய இந்த வாதத்தினால் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது ஏற்பட்டது. முஸ்லிம் உலமாக்கள் எதிர்த்தனர். இருந்தும் அவர்களை சுற்றி மக்கள் குழுமினர். அல்லாஹ்வின் அருளால் ஒரு ஜமாத் உருவாகியது. உலகின் பல்வேறு பகுதியில் இந்த ஜமாத் சிறிது சிறிதாக உருவாகத் தொடங்கியது என்று குறிப்பிட்டார்கள். அந்த கட்டுரையின் சுருக்கத்தை தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். சுருக்கம் என்ன, மிக மிக சுருக்கம் என்றுதான் கூற வேண்டும். பல்வேறு கருத்துக்களை கொண்ட அக்கட்டுரைக்கே 1 மணி நேரம் பிடித்தது என்று கூறினேன். அதற்கு முன்னர் எழுதப்பட்ட அஹ்மதியத் என்ற உண்மை இஸ்லாம் என்ற திரண்ட நூல் கணிசமான பக்கங்கள் கொண்ட நூலாகும். எவ்வாறு இருப்பினும் அன்னார் அடுத்து கூறினார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்திற்கு பிறகு ஹிலாஃபத் அமைப்பு உருவானது. அந்த ஹிலாஃபத்தின் அமைப்பின் கீழ் இவை நடைபெறுகின்றன. உலகின் டசன் கணக்கான நாடுகளில் ஜமாத் நிறுவப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மார்க்கத்தின் மக்களும் இந்த ஜமாத்தில் இணையத் தொடங்கினர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். முன்னறிவிப்புகளுக்கு ஏற்ப மஸீஹ் மவ்ஊதின் தோற்றம் இக்காலத்தில் தோன்றவிருந்தது என்று.
வரக்கூடியவரை பற்றி பல அடையாளங்கள் கூறப்பட்டிருந்தன. மேலும் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருந்தார்கள், இறைவன் தனது நல்லடியார்களுடன் பேசுகிறான், அவர்களது துஆக்களை கேட்கின்றான். இறைவன் மென்மேலும் கருணை காட்டுவோனும் பரிவு காட்டுவோனும் ஆவான். மஸீஹ் மவ்ஊதை அனுப்பி இக்காலத்திலும் கூட சீர்திருத்தத்திற்கான வழியை ஏற்படுத்தினான். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனது இருப்பின் மீது உறுதியை ஏற்படுத்தி அவனது ஏகத்துவத்தை நிரூபித்து அவனுடைய தொடர்பை ஏற்படுத்தி இன்றும் கூட இறைவன் உயிருடன் இருப்பதற்கு நிரூபணம் தந்தார்கள். மேலும் தெளிவாக கூறினார்கள், ஒரு மார்க்கம் இறைவனது இருப்பை தெளிவாக உணர வைக்க முடியாத போது அது மார்க்கம் என்று கூறுவதற்கு தகுதியானதல்ல. பிறகு ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் தனது கட்டுரையில் நபிமார்களின் நிலைகள், ஒவ்வொரு மனிதருடனும் அவனது ஆன்மீக உயர்வு வலுப்பெற இறைவனது தொடர்பு ஆகியவற்றை தெளிவுபடுத்தினார்கள். மேலும் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அவர்கள் மிகவும் ஞானத்துடன் தொலைநோக்குடன் கூறினார்கள், திருக்குர்ஆன் கடைசியான முழுமையான ஷரியத்தாகும். ஆனால் மனிதன் அறிவு மேம்பாட்டின் இறுதி நிலையை அடைந்து விட்டான் என்று அதற்கு பொருள் அல்ல. மாறாக திருக்குர்ஆன் கடைசி வேதம் என்பதன் அழகு என்னவென்றால் அதற்குள் அறிவின் ஆழமான கருவூலங்கள் அடங்கியுள்ளன. அதனை தேடி அலைபவருக்கே அது கிடைக்கிறது. சிரத்தையுடன் அதனை தேடும் போது ஆன்மீக முன்னேற்றமும் அத்துடன் மறைத்து வைக்கப்பட்டுள்ள உலகியல் ஞானங்களும் திருக்குர்ஆனில் இருந்து வெளிப்படும். அது அவரவரது ஆர்வத்தை பொறுத்ததாகும். பிறகு ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் அதில் மேலும் கூறியதாவது, திருக்குர்ஆன் முஸ்லிம்களின் மீது கூறப்படுகின்ற இஸ்லாம் வாளினால் பரவியது என்ற ஆட்சேபனையை மறுக்கிறது. திருக்குர்ஆனின் வசனமாகிய மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் இல்லை என்ற வசனத்தை ஆதாரமாக எடுத்து வைத்தார்கள். இஸ்லாத்தை அழித்தொழிக்க, நஷ்டம் விளைவிக்க முயற்சி செய்யும் போதுதான் யுத்தம் செய்ய முஸ்லிம்களுக்கு அனுமதியாகும். பிறகு பல்வேறு கருத்துக்களை அன்னார் இந்த சொற்பொழிவில் எடுத்துரைத்தார்கள். அடிமை, வட்டியை விலக்குதல், பலதார மனம், தலாக், நல்லொழுக்க போதனை, மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்வு போன்ற விஷயங்களை நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று எடுத்துரைத்தார்கள். இவற்றில் இஸ்லாமிய கொள்கை என்ன என்று ஒளியூட்டினார்கள். பிறகு ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கான ஆதாரங்களை தந்தார்கள். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக வந்த இறை அடையாளங்கள் பற்றி குறிப்பிட்டார்கள். பிறகு ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கட்டுரையில் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கனவு பற்றியும் குறிப்பிட்டார்கள். ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போன்று அக்கனவில் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் லண்டனில் ஒரு ஸ்டேஜில் நிற்கிறார்கள். இஸ்லாம் பற்றி சொற்பொழிவாற்றுகிறார்கள். பிறகு அவர்கள் சில பறவைகளை பிடிக்கிறார்கள். அவர்கள் இதற்கு விளக்கம் கூறியதாவது, லண்டனில் தப்லீக் செய்யப்படும், அவர்கள் மூலமாக மக்கள் இஸ்லாத்தில் இணைவர். ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொற்பொழிவுகள் மூலம் அவர்களின் அந்த முதல் விளக்கம் நிறைவேறிவிட்டது. பிறகு ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூற்றை சான்று காட்டி கூறினார்கள், ஒருவர் ஒருதலை பட்ச சிந்தனைகளை தவிர்த்து தூய்மையாகி 40 நாட்கள் வரை உண்மையை அறிவதற்காக துஆ செய்தால் உண்மை திறந்து தரப்படும். அந்த மேற்கோள் படித்து காட்டப்பட்டது. இறுதியில் அந்த கட்டுரையை ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் இவ்வாறு முடித்தார்கள், சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவனது ஒளி உங்களுக்காக எழுந்து ஒளி தருகிறது. அதனை உலகம் காலம் கடந்துவிட்ட காரணத்தால் ஒரு கற்பனை கதையாக எண்ணுகிறது. அவ்வொளி இப்போது உங்கள் கண்முன் தென்பட தொடங்கியுள்ளது. இறைவனது கம்பீரம் ஒரு நபி மூலம் உங்கள் மீது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆம், அந்த நபி பற்றி நூஹிலிருந்து ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை
எல்லா நபிமார்களும் முன்னறிவித்திருந்தார்கள். இறைவன் மீண்டும் ஒரு முறை இவ்வாறு நிரூபித்துள்ளான், நான் உங்களுள் இறந்து போனவர்களுக்கு மட்டும் இறைவன் அல்லன், உயிருடன் இருப்பவர்களுக்கும் இறைவனாவேன். சென்று போனவர்களுக்கு மட்டும் இறைவன் அல்லன், எதிர்காலத்தில் வருவோருக்கும் நானே இறைவன். நீங்கள் இந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலம் உங்கள் உள்ளத்தை வெளிச்சமாக்குங்கள். சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த வாழ்வு தற்காலிகமானது. இதற்கு பிறகு எல்லாம் முடிந்தது என்று கருதுவது தவறாகும். அழிவு என்ற ஒன்றே இல்லை. ரூஹை அழிவதற்காக இறைவன் படைக்கவில்லை. ரூஹ் நிரந்தரமான வாழ்வுக்காக படைக்கப்பட்டுள்ளது. அறியாத நிலையிலிருந்து மனிதன் அழியாத நிலை வரை செல்வதற்காக மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மரணம் என்பது அவனது பாதையை துரிதப்படுத்தும் ஊடகமே என்று ஒன்றுமில்லை. என்ன விஷயம்? சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் ஒருவரை ஒருவர் முந்த முயற்சி செய்கின்றீர்கள். பெரிய போட்டியை அலட்சியமாக விட்டுவிட்டீர்களே. அதில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றை சார்ந்த அனைத்து தலைமுறையினரும் பங்கு பெற்றே ஆக வேண்டும். கிழக்கில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தோன்றியுள்ளார் என்று உங்களுக்கு தெரியாதா? இறைவன் உண்மையுடன் அவரை உங்கள் வாசல் வரை கொண்டு சேர்த்துள்ளான். நீங்கள் உண்மையான உள்ளத்துடன் அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அதன் மூலம் உங்கள் மீது மேலும் மேலும் அருள்கள் இறங்கும். உங்களுக்காக இறங்கிய அந்த நியமத்தை பெற முன்னால் ஓடுங்கள். அதன் மூலம் அவனது நேசமும் உத்வேகத்துடன் எழும். என்ன விஷயம்? உங்கள் மூளைக்கு அசதியை ஏற்படுத்தி தூக்கத்தை தருகிற எல்லா பொருளையும் வெறுப்புடன் பார்க்கிறீர்களே. பயனளிக்காத விஷயங்களிடம் ரூஹின் விருப்பத்தை அடக்கி விடக்கூடியவற்றிடம் மட்டும் எப்படி திருப்தி அடைவீர்கள்? நீங்கள் சிலைகளின் முன் குனிவதை மறுக்கிறீர்களே, பிறகு வாழ்வின் எந்த அறிகுறியும் இல்லா அந்த சிலையின் முன் எப்படி குனிகிறீர்கள்? இறைவன் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள வாழ்வின் நீரை குடியுங்கள். அதுவே சிறந்த பானம். அது உங்கள் அறிவை அளிக்கின்ற பானம் அல்ல, மாறாக அதனை உறுதியாக்கக்கூடியதாகும். மகிழ்ச்சி அடையுங்கள். இது பைபிளின் பாணியில் அவர்கள் தமது கருத்தை கூறுகிறார்கள். மகிழ்ச்சி அடையுங்கள், ஏ மணப்பெண்ணின் தோழிகளே, மகிழ்ச்சி கானம் பாடுங்கள், ஏனெனில் மணவாளர் வந்துவிட்டார். எவரை தேடினோமோ அவர் கிடைத்து விட்டார். எதனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து மக்களின் கண்கள் பூத்து போய்விட்டனவோ அது உங்கள் கண்கள் முன் வந்துவிட்டது. இறைவன் பெயரால் வந்தவருக்கு வாழ்த்துகள். ஆம், அவரை பெற்றவர் எல்லாவற்றையும் பெற்றார். அவரை பார்க்க முடியாதவர் எதனையும் பார்க்க முடியாது. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று முடித்துள்ளார்கள். மிகவும் நுட்பத்துடனும் மிகவும் தைரியத்துடனும் அன்னார் இஸ்லாத்தின் சிறப்பை விளக்கினார்கள். இஸ்லாத்திற்கு அழைக்கவும் செய்தார்கள். நான் கூறியது போன்று இது 1 மணி நேரத்திற்கும் அதிகமான சொற்பொழிவாக இருந்தது. அதன் மிக மிக சுருக்கத்தை தான் நான் சில வாக்கியங்களில் உங்களிடம் எடுத்து வைத்துள்ளேன். எவ்வாறு இருப்பினும் இந்த சொற்பொழிவு வந்திருந்தோர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது, அது பற்றியும் நான் விளக்க விரும்புகிறேன். கான்பரன்ஸ் உடைய கூட்ட தலைவர் கூறினார், அதுவும் அல்-ஃபசர் ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டுள்ளது, மிர்சா பஷருத்தீன் இமாம் ஜமாத் அஹ்மதியா அவர்களின் சொற்பொழிவு பற்றி தியோடர் மாரிசன் என்பவர் தமது தலைவரிடம் கூறினார். இது, அதாவது அஹ்மதியா இயக்கம், இஸ்லாம் ஓர் உயிருள்ள மார்க்கம் என்றும் அதனுடைய புதுப்பித்தலுக்காக அறிஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்றும் பச்சை தலைப்பாகையுடன் பின்தொடர்பவர்களை கொண்ட மிர்சா பஷருத்தீன் அவர்கள் மூசாவின் இயக்கத்தில் ஒரு ஈசா இருந்தது போன்று அஹ்மதியத் என்பது இஸ்லாத்தின் புதுப்பித்தலின் இயல்பான தோற்றமாகும் என்றும், சுருக்கமாக இது புதிய ஷரியத் அல்ல, மாறாக உண்மையான இஸ்லாத்தின் போதனையை பரப்புவதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். பிறகு பிரசிடென்ட் கூறினார், நான் அதிகமாக கூற எதுவும் இல்லை. கட்டுரையின் பெருமை அதன் ரசனையை கட்டுரையே காட்டிவிட்டது. நான் என் சார்பாகவும் வருகை தந்தோர் சார்பாகவும் கட்டுரையின் சிறப்பிற்காகவும் ஒழுங்கமைப்பிற்காகவும் உயரிய சான்றுகளுக்காகவும் ஹதரத் கலிஃபத்துல் மஸீஹ்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களின் முகங்களில் இருந்து வெளிப்படும் மகிழ்ச்சியே
நான் கூறிய இக்கருத்தில் அவர்களும் உடன்பட்டுள்ளனர் என்பதற்கு சாட்சி அளிக்கின்றது. அன்னாருக்கு நன்றி கூறுவதில் நான் உண்மையாளன் என்று அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்று நான் உறுதியளிக்கின்றேன். இதில் மக்களின் பிரதிநிதியாக நான் இருக்கிறேன். பிறகு ஹுசூரை பார்த்து கூறினார், தங்களது சொற்பொழிவின் வெற்றிக்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வாசிக்கப்பட்ட தங்களது கட்டுரை மிகச்சிறந்த கட்டுரையாகும். அதற்கு பிறகு சர் தியோடர் மாரிசன் என்பவர் நீண்ட நேரம் ஸ்டேஜில் நின்று மீண்டும் மீண்டும் கட்டுரையை புகழ்ந்து கொண்டிருந்தார். இந்த பாயிண்டுகளை கூற காரணம், கட்டுரையில் இஸ்லாம் தான் தபலீக் செய்யப்பட்டிருந்தது. வரவேண்டிய மசி வந்துவிட்டார் என்று கட்டுரையில் தெளிவாக கூறப்பட்டிருந்தது தெரிய வருகிறது. பிறகு ஃப்ரீ சர்ச்சின் தலைவர் டாக்டர் வால்டர் வாஷ் என்பவர், இவரே ஒரு நல்ல பேச்சாளர். அவர் இந்த கட்டுரையை பற்றி கூறினார், நான் இந்த சொற்பொழிவை கேட்க வாய்ப்பு பெற்றதில் மிகவும் பேறு பெற்றவன். பிறகு ஒரு சட்ட பேராசிரியர் கூறினார், இந்த கட்டுரையை கேட்கும் போது இந்நாள் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கும் நாளாகும் என்று உணர்ந்தேன். நீங்கள் மற்ற வழிகளில் ஆயிரமாக பணம் செலவழித்தாலும் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியாது. பிறகு ஒரு பாதிரி கூறினார், 3 வருடம் முன்பு நான் கனவில் காட்டப்பட்டேன். ஹதரத் மசி 13 சீடர்களுடன் இங்கு வந்துள்ளார். இப்போது அந்த கனவு நிறைவேறியதை பார்க்கிறேன். முதலில் 12 சீடர்களை பற்றி குறிப்பிட்டேன். பிறகு ஃபங்க்ஷன் நேரத்தில் ஹதரத் ஜஃபருல்லா கான் சாப் வந்தார்கள். அத்துடன் 13 எண்ணிக்கை முழுமையடைந்தது. பிறகு கான்பரன்ஸ் உடைய செயலராகிய மிஸ் ஷார்ப்ளஸ் கூறினார், மக்கள் இந்த கான்பரன்ஸை மிகவும் பாராட்டுகிறார்கள். ஒரு சாஹிப் இந்த பெருந்தொகையை குறித்து கூறினார், இவர் இந்த காலத்தில் லூத்தர் ஆக தெரிகிறது. சிலர் கூறினர், இவரது நெஞ்சில் ஒரு நெருப்பு உள்ளது. ஒருவர் கூறினார், இந்த கட்டுரைதான் எல்லா கட்டுரையுடன் சிறந்த கட்டுரையாகும். ஒரு ஜெர்மன் புரொஃபசர் கூட்டம் முடிந்து செல்லும் போது பாதையில் முன்னால் வந்து ஹுசூருக்கு வாழ்த்து தெரிவித்தார். பெரிய பெரிய ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது கூறினார், இது அரிதான சிந்தனைகளாகும், ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடியவை அல்ல. மிஸ்டர் லேன் இந்தியாவில் பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தார். கலிஃபத்துல் மஸீஹுடைய கட்டுரை அனைத்திலும் சிறப்பாக இருந்தது என்று ஒப்புக்கொண்டார். பிறகு பாய் அப்துல் ரஹ்மான் சாப் காதியானி கூறுகிறார்கள், ஒரு சாஹிப் ஹுசூரிடம் வந்தார். அவர் கூறினார், நான் இந்தியாவில் 30 வருடம் பணியாற்றியுள்ளேன். முஸ்லிம்களின் நிலைமைகளையும் சான்றுகளையும் பற்றி படித்துள்ளேன். ஒரு மிஷனரியாக இந்தியாவில் இருந்துள்ளேன். இன்று நான் மிகவும் ரசனையுடன் சிறப்பான ஒரு கட்டுரை எடுத்து வைக்கப்பட்டதை முதன்முறையாக கேட்டேன். வேறு எங்கும் கேட்டதில்லை. சிந்தனை அடிப்படையிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்திலும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் மிகவும் தாக்கம் கொண்டதாக உள்ளது. ஒரு சாஹிப் கூறினார், கட்டுரை கேட்பதற்காக பிரான்சில் இருந்து வந்திருந்தார். கிறிஸ்தவத்தை விட இஸ்லாத்திற்கு முக்கியத்துவம் தருபவராக இருந்தார். ஆனால் இஸ்லாத்தை விட புத்த மதத்திற்கு முக்கியத்துவம் தருபவராக இருந்தார். அவர் கூறுகிறார், நான் உங்களுடைய கட்டுரையை கேட்ட பிறகு புத்த மதத்தை பற்றியும் கேட்டுள்ளேன். இப்போது இஸ்லாமே எல்லா மதங்களிலும் உயர்ந்தது என்று ஒப்புக்கொள்கிறேன். எவ்வளவு சிறப்பாக இஸ்லாம் பற்றி தாங்கள் எடுத்துரைத்தீர்களோ அதற்கு முன் வேறு எந்த மதமும் இருக்க முடியாது. எனது உள்ளத்தில் அதன் ஆழமான தாக்கம் உள்ளது. பெண்களும் நிறைய வந்திருந்தார்கள். அவர்களும் இந்த கட்டுரையை மிகவும் பாராட்டினார்கள். ஒரு பெண்மணி கூறினார், சிலர் என்னிடம் கூறினர், there is a fire in him, அவரிடம் ஒரு நெருப்பு உள்ளது. பிறகு எம் ஷார்ப்ளஸ் கூறினார், ஒரு ஆங்கிலேயர் என்னிடம் வந்து கூறினார், அவரும் ஒரு செயலராக இருந்தார், செயலரின் மனைவியும் ஆவார், அமைப்பாளர்களுள் ஒருவராக இருந்தார். எனக்கு தேநீர் விருந்திற்கான அழைப்பு இல்லை. அங்கு தேநீர் விருந்திற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. எனக்கு உள்ளே வர அனுமதி தாருங்கள். இந்தியாவிலிருந்து இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக வந்த அஹ்மதிகளின் தலைவராகிய அந்த மனிதரை நான் பார்க்க வேண்டும். அது மட்டுமே எனது நோக்கமாகும்.
அப்பெண் ஹதரத் சாஹிபை சந்தித்தார், பேசினார். பிறகு மௌலவி முபாரக் அலி சாஹிப் விழித்து கூறினார், புத்த மத கட்டுரையும் கேட்டேன், மற்ற மதங்களின் கட்டுரையும் கேட்டேன். ஆனால் இதுவே எல்லா கட்டுரைகளோட சிறந்ததாக இருந்தது. ஒரு ஜெர்மனியர் அங்கு புரொஃபஸராக இருந்தார். அவர் கூட்டம் முடிந்து திரும்பும் போது வழியில் முன்னால் வந்தார். இது ஏற்கனவே வந்தது போன்று தெரிகிறது, இதில் விவரமாக உள்ளது. ஹதரத் சாஹிபிடம் வாழ்த்து கூறினார். பெரும் பெரும் ஆங்கிலேயர்கள் இருந்தனர். நான் பார்த்தேன். அவர் தமது கைகளை தமது தொடைகளின் மீது தட்டியவாறு கூறினார், ரேர் ஐடியாஸ், ஒன் கேனாட் ஹியர் சச் ஐடியாஸ் எவ்ரி டே. மிக அரிதான கருத்துகள், இது சாதாரணமாக தினமும் கேட்க கிடைக்காது. அதே ஜெர்மனி புரொஃபசர் அறிவிக்கிறார், சிலர் தம்மை அறியாமல் கூறினர், வாட் ஏ பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரூ பிரின்சிபிள், எத்தகைய அழகான உண்மையான கோட்பாடுகள். அந்த ஜெர்மனி புரொஃபசர் வெளிப்படுத்திய கருத்து ஓர் அகமதிக்கு திருப்பு முனையாகும். ஆயிரக்கணக்கான பவுண்டுகள் செலவழித்தாலும் பெற முடியாத பெரிய வெற்றியாகும் இது. இந்தியாவில் பெரும் அதிகாரியான லேனுடைய கருத்தை கேட்டேன். அவரது மனைவி அன்று வரவில்லை. அவர் சென்று அவரது வீட்டில் மனைவியிடம் கூறினார். அவர் மறுநாள் வந்தார். அந்த குழுவில் உள்ளவர்களை சந்தித்தார். அவர் கூறினார், நேற்று என்னால் வர முடியவில்லை. நேற்று சொற்பொழிவு எவ்வளவு வெற்றிகரமா இருந்தது என்று என் கணவர் சொன்னார் என்றார். மிஸ் கார்னர் என்ற ஒரு பெண் நாத்திகர், இறைவனை மறுப்பவர். அப்பெண் கூறினார், வாட் ஏ சாம்ஃபுல், உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய சிறந்த கட்டுரை, மிக உயர்ந்த கருத்துகள், புதிய உண்மைகள். இந்த வார்த்தைகளை பெரும்பாலார் பயன்படுத்தியுள்ளனர். பஹாய் மத பெண் சொற்பொழிவை கேட்டார். எங்கள் கூடவே வந்தார். கூறினார், நான் பஹாயி சிந்தனையில் இருந்தேன். இன்று இந்த சொற்பொழிவை கேட்டு எனது கருத்துகள் மாறிவிட்டன. இன்னும் அதிகமான சொற்பொழிவுகளை கேட்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு எப்போது எங்கு நடக்கும் என்று கூறினால் நான் கண்டிப்பாக வருவேன். ஒரு கிறிஸ்தவ பெண் தனது மகளுடன் வந்தார். தூய உள்ளத்துடன் ஹஜரத் இரண்டாவது கலீஃபத் மசீஹ் அவர்கள் பின்னால் சென்றார். எனது வீட்டிற்கு வியாழக்கிழமை தேநீருக்காக வாருங்கள் என்றார். ஹஜரத் சாப் தனது பணிகளை கூறி முடியாமையை தெரிவித்தார்கள். ஆனால் அப்பெண் மிகவும் அன்புடனும் பிடிவாதத்துடனும் அவர்களை சம்மதிக்க வைத்தார். எந்த நேரத்திலும் வாருங்கள், ஆனால் கண்டிப்பாக வாருங்கள் என்று கூறினார். ஒரு மனிதர் கூறினார், இது எத்தகைய அன்பிற்குரிய கட்டுரையினில் நாட்டுப்பற்றை விட மிகவும் அன்பிற்குரியது. செய்தித்தாள்களும் இதனை குறிப்பிட்டன. ஒரு பத்திரிகை மான்செஸ்டர் கார்டியன் 24 செப்டம்பர் 1924 தனது பத்திரிகையில் எழுதியது, கருத்தரங்கில் ஒரு களிப்பூட்டும் பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்தது. இஸ்லாத்தின் ஒரு புதிய பிரிவின் மூலம் அது வெளிப்பட்டது. இஸ்லாத்தின் புதிய பிரிவு என்று நாம் நமது வசதிக்காக அவர்களை குறிப்பிட்டுள்ளோம். இதனை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இப்பிரிவின் அடிப்படையை இன்றிலிருந்து 34 வருடங்களுக்கு முன் மசீஹ் அமைத்தார். அவரை பற்றி பைபிள் மற்றும் பிற நூல்களில் உள்ளது. இவர்களின் வாதமாவது, இறைவன் தனது தெளிவான இல்ஹாம் மூலம் இவ்வியக்கத்தின் அடிப்படையை நாட்டினான். அதன் நோக்கம் மனித குலத்தை இஸ்லாம் மூலமாக இறைவன் வரை கொண்டு சேர்ப்பதாகும். இந்தியாவில் வசிக்கின்ற ஒருவர் ஒரு வெள்ளை தலைப்பாகை அணிந்துள்ளார். அவரது முகம் ஒளிமயமானதும் மகிழ்ச்சியளிப்பதாகவும் உள்ளது. கருப்பு தாடி வைத்துள்ளார். அவரது பெயர் ஹிஸ் ஹோலினஸ் ஹஜரத் கலீஃபத்துல் மசீஹ் அல் ஹாஜ் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமத், சுருக்கமாக கலீஃபத்துல் மசீஹ். மேற்கண்டவர் தமது கட்டுரையின் பெயர் இஸ்லாத்தில் அஹ்மதியா இயக்கம் என்று வைத்திருந்தார். ஒரு சீடர் சிவப்பான ரோமானிய தொப்பி அணிந்திருந்தார். அக்கட்டுரையை மிக சிறப்பாக வாசித்தார். அவரது கட்டுரையை இஸ்லாத்திற்கு மிகவும் ஆதரவளிக்கும் விதத்தில் எழுதியவர். அவர் ஒரு ஆவேசமான வேண்டுகோளுடன் கட்டுரையை முடித்திருந்தார். வருகை தந்திருப்பவர்களை புதிய மசீஹின் புதிய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைத்திருந்தார். அதனை எடுத்து கூறுவதும் அவசியமாகும். அதில் குறிப்பிடப்பட்ட அளவுக்கு அழகாக வேறு எந்த கட்டுரையிலும் கூறப்படவில்லை.
பாய் அப்துல் ரஹ்மான் சாப் காதியானி கூறுகிறார், கட்டுரை முடிந்தவுடன் ரெசல்யூஷன் ஏகமனதாக பாஸ் செய்யப்பட்டது. இந்த பயனுள்ள அறிவுபூர்வமான சிந்தனைகளை கொண்ட கட்டுரையை தந்ததற்காக ஹிஸ் ஹோலினஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ஒரு புரொஃபசரும் பாதிரியுமான ஒருவர் இந்த கட்டுரை வாசிக்கப்படவிருக்கும் செய்தி கேள்விப்பட்டு நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார். பிறகு லெக்சர் நடந்த இடத்துக்கு சென்றார். இக்கட்டுரையில் அதிகமாக கவரப்பட்டார். இயக்கத்தின் சில நூல்களை வாங்கினார். கட்டுரையை கேட்டுக் கொண்டிருந்த போது அவர் உணர்ச்சி மிகுதியால் தமது இருக்கையில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தார். நிறைய கேட்டார். பிறகு வருவதாக வாக்களித்தார். இஸ்லாத்தின் இந்த கருத்துக்களை இனி தப்லீக் செய்வேன் என்றார். டீச்சிங் ஆஃப் இஸ்லாமுடைய கூறப்பட்ட கருத்துக்களை எடுத்துச் சொல்வேன் என்றார். வாசிக்கப்பட்ட அந்த கட்டுரையும் முதலில் நீண்டதாக இருந்ததால் படிக்க முடியாது என்ற நிலையில் விடப்பட்ட அக்கட்டுரையும் ஆகிய இரண்டும் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதில் ஜமாத்தின் விபரம், பிரச்சார நிலையங்கள் எல்லாம் கூறப்பட்டுள்ளன. இப்போது அதனை விட பன்மடங்கு ஜமாத் பெருகிவிட்டது. ஆனால் அக்கட்டுரையின் கருத்துகள், அறிவுகள் இன்றும் நிலை நிற்கின்றன. ஆங்கிலம் அறிந்தவர்கள் நமது இளைஞர்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அல்லாஹ் தாலா ஹதரத் முஸ்லிம் மவுத் அவர்களுக்கு எண்ணற்ற ரஹமத்துகளை வழங்குவானாக. அன்னார் நமக்காக கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்டுரையிலும் எண்ணற்ற கருவூலங்களை விட்டு சென்றுள்ளார்கள். அவற்றை சென்ற ஹுத்பாவில் நான் குறிப்பிட்டேன். ஒவ்வொரு டாபிக்கையும் டச் செய்துள்ளார்கள். ஃபஸ்லே உமர் பவுண்டேஷன் அந்த கருவூலங்களை விரைவில் பல்வேறு மொழிகளில் வெளியில் கொண்டுவர முயற்சி செய்ய வேண்டும். இப்போதும் முயற்சி செய்கின்றனதான், இன்னும் விரைவாக செய்ய வேண்டிய தேவை உள்ளது. இன்று நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயிப் தொழுவேன். அவர் கண்ணியத்திற்குரிய கமால் அஹமது குரோசாப் டென்மார்க்கில் வாழ்ந்தார். 1942 டென்மார்க்கின் நகரமாய ஹொய்பியாவில் பிறந்தவர். தொடக்க கல்விக்கு பிறகு டீச்சர் யூனிவர்சிட்டியில் பட்டப்படிப்பு முடித்த பிறகு 2003 வரை பல்வேறு மார்க்கங்களை குறித்த பாடங்களை கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் யூனிவர்சிட்டி மாணவராக இருந்தபோது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அப்துல் சலாம் மேன்சன் சாஹிபுடைய மாணவர்களுள் ஒருவர். அவர்கள் மூலமே ஜமாத் அஹ்மதியாவுடைய தூது செய்தி அவருக்கு கிடைத்திருந்தது. 1960 ஆரம்பத்தில் அங்கு முபல்லிகாக இருந்த மீர் மசூத் அஹ்மது சாப் மூலம் அஹ்மதியத்தை ஏற்கும் வாய்ப்பு கிடைத்தது. மரணம் வரை ஜமாத்துடன் மிகவும் விசுவாசத்துடன் தொடர்பு வைத்திருந்தார். ஹிலாபத்துடன் மிக உயர்ந்த நேசம், இன்னும் சொல்வதாயின் பேரன்பு இருந்தது. நான் டென்மார்க் செல்லும் போது மிகவும் விசுவாசத்துடன் என்னை சந்தித்துள்ளார். இவ்வளவுக்கும் அப்போது அவர் நோயாளியாக இருந்தார். நான் இருக்கும் வரை தொடர்ந்து வருபவராக இருந்தார். பல்வேறு ஜமாத் பொறுப்புகளை வகித்தார். நேஷனல் காயித் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதியா, நேஷனல் தப்லீக் செக்ரட்டரி போன்ற பொறுப்புகளை பல வருடங்களாக விசுவாசத்துடன் செய்தார். தப்லீக் செய்வதில் பைத்தியமாக இருக்கும் அளவுக்கு ஆர்வம் இருந்தது. எல்லா சந்தர்ப்பத்திலும் டென்மார்க் மக்களுக்கு இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்து பற்றி எடுத்து வைக்கும் எந்த வாய்ப்பையும் விட்டதில்லை. மனைவி கூறுகிறார், ஜமாத் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு இரவில் நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வருவார். பிறகு திட்டக்குழுவின் மீட்டிங்காக அமர்வார். பாதி இரவு வரை பணி செய்து அமீர் சாஹிபுக்கு ரிப்போர்ட் கொடுப்பார். பிறகுதான் தூங்குவார். அவரது ஹல்கா கிளை மிகவும் விரிவானது. டேனிஷ் பெரியவர்களிடம் நல்ல தொடர்பு இருந்தது. அமீர் சாஹிப் டென்மார்க் எழுதுகிறார், 1988-89 முபல்லிக் இன்சார்ஜாக இருந்தார். மிகவும் கட்டுப்பட்டவராகவும் ஜமாத் பணிகளை செய்வார். தப்லீக் துறையில் மிகச்சிறந்த ஒத்துழைப்பு தருவார். டென்மார்க்கின் பிரைம் மினிஸ்டரை சந்தித்து டென்மார்க் மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட நூற்களை தரும் நிகழ்ச்சியில் கமால் குரோ சாஹிப் கலந்து கொண்டார். இன்னும் சொல்வதாயின் சந்திப்புக்கான ஏற்பாட்டையே அவர்தான் செய்திருந்தார். இதுபோக இளைஞர்கள், குழந்தைகளுக்காக நுஸ்ரத் பள்ளியில் ஒவ்வொரு ஜும்மா நாளில் மாலையிலும் ஒரு புரோகிராம் செய்வார். அதில் சிறுவர் சிறுமியர் கேள்விகளுக்கு பதில்களும் அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வும் தருகிற உரையாடல்களை நிகழ்த்துவார். பல நூல்களும் எழுதியுள்ளார். ஜமாத் நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார். இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலின் டேனிஷ் மொழிபெயர்ப்பை சரிபார்த்தார். டென்மார்க்கின் அஹ்மதியா ஜமாத் பத்திரிகை ஆகிய ஆக்டிவ் இஸ்லாம் என்ற பத்திரிகையின்
ஆசிரியர் பணியை பல வருடங்களாக நிர்வகித்தார். அதுபோன்று 1970-80களில் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வரும் அகதிகளுக்கு அஹ்மதியத்தின் தூதி செய்தியை கொண்டு சேர்த்தார். 2004 பக்கவாதம் ஏற்பட்டது. அதிலிருந்து இயலாமல் வாழ்ந்து வந்தார். அத்தனைக்கு பிறகும் ஜும்மா மற்றும் ஜமாத் புரோகிராம்களில் நீண்ட தூரத்திலிருந்து வந்து கலந்து கொள்வார். அது தவிர அமீர் சாப் அவரை சந்திக்க செல்லும் போதெல்லாம் ஜமாத்தின் வளர்ச்சி குறித்து விசாரிப்பார். கட்டப்படவிருந்த பிரச்சார நிலையம் குறித்து குறிப்பாக விசாரிப்பார். அமீர் சாஹிபை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் என்னை பற்றி, கலிஃபத்துல் மஸீஹ் பற்றி விசாரிப்பார், எப்படி இருக்கிறார்கள் என்று. அப்போது கணிசமாக உணர்ச்சிவசப்பட்டு விடுவார். 18 பிப்ரவரி 2014 அவரது உடல்நிலை மோசமானதாக உணரப்பட்டது. ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். 19 பிப்ரவரி 2014 காலை 5:30 மணிக்கு 71 வயதில் அவரது வஃபாத் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பெண், 5 பேரன் பேத்திகளை விட்டு சென்றுள்ளார். அவரது மனைவி மிகவும் அதிகமான ஜமாத் புரோகிராம்களில் பங்கெடுக்கக்கூடியவர், மொழிபெயர்ப்பு பணியும் செய்கிறார், மிக உதவி செய்பவர், மற்றவர்கள் மத்தியில் நன்கு அறிமுகமானவர். டேனிஷ் எலக்ட்ரானிக் மீடியாவின் ஹென்ரிக் ஜான்சன் சாஹிப் கூறுகிறார், குரோ சாஹிப் மகத்தான மனிதர், இன்று நம்மிடம் இல்லை. கமால் சாஹிபை எப்போதும் கண்ணியமாகவே பார்க்கப்பட்டது. எம்மை போன்ற பல மாணவர்களின் பார்வையில் பெரும் மதிப்பு வாய்ந்தவர், மிகவும் மரியாதைக்குரியவர், மகத்தானவர். அவரது வகுப்பு எப்போதும் பிரியத்துக்குரியது. நானும் கமாலை போன்று கல்வித்துறையுடன் தொடர்புடையவன்தான். படிக்கும் காலம் முழுவதும் கமால் எனக்கு முன்மாதிரியாக இருந்தார். நல்ல அறிவுடையவர், பலருடைய வாழ்வுக்கு வழிகாட்டியவர். கூறுகிறார், எல்லா மனிதருமே கனவு வாழ்க்கை கழிக்கின்றனர், ஆனால் ஒரு சிலரே அதனை அடையும் அறிவை பெற்றுள்ளனர். மிக குறைந்த சிலரே மனித வாழ்வில் மனிதனாக இருப்பதற்குரிய ரகசியத்தை பெற முடியும் என்ற கருத்தை அடைந்துள்ளனர். பிறகு ஒரு பெண்மணி கூறுகிறார், கமால் குரோ சாஹிப் எத்தகைய ஆசிரியர் எனில் அவரை எந்த மனிதரும் மறக்க முடியாது. மிஸ்டர் கெனத் சாஹிப் கூறுகிறார், அவர் எத்தகைய ஆசிரியர் என்றால் அவரால் மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளேன். ஒரு நல்ல முத்தகையான மனிதராக இருந்தார். ஒரு பெண்மணி மிஸ் இங்கிரித் என்பவர், சரியான உச்சரிப்பு எதுவாக இருப்பினும் அவர் கூறுகிறார், பள்ளி பருவத்தில் தம்மை கமால் குரோ சாஹிபின் மாணவர்கள் என்று கூறக்கூடிய பல மாணவர்கள் எனக்கு இருந்தனர். அவர்கள் எப்போதும் கமால் குரோ பற்றி மரியாதையுடன் பேசுவர். மார்க்க பாடத்தில் அவரிடம் பாடம் கற்ற சீடர்கள் மற்ற மாணவர்களை விட மிகவும் முன்னேறி இருந்தனர். எவ்வாறு இருப்பினும் இதுபோன்று பல விஷயங்கள், கருத்துகள் உள்ளன. மிஸ்டர் மைக்கேல் என்பவர் கூறுகிறார், டென்மார்க்கில் எவராது ஒருவர் அவரது பணிகளை தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருப்பார் என்று நம்புகிறேன். அவர் டேனிஷ் மக்களுக்கும் டென்மார்க்கிற்கு வெளியில் உள்ள பிற நாடுகளிலிருந்து வரக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இடையில் பாலமாக இருந்து செயல்பட்டார்கள். ஆனால் பரிதாபத்துடன் கூறத்தக்க விஷயமாவது, நமது சொசைட்டியில் பரஸ்பர உறவை மேம்படுத்துவதற்கு பதில் சிலர் நெருப்பில் எண்ணெய் வார்க்கும் வேலையை செய்கின்றனர். அல்லாஹ் தஆலா மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. அவரது மனைவி மக்களுக்கும் பொறுமையையும் விவேகத்தையும் தருவானாக. ஜமாத்துடன் அவர்களை தொடர்பு உள்ளவர்களாக்குவானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று தொழுகைக்கு பிறகு அவரது ஜனாசா தொழுகை நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر